ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் சேர்க்காமல், பேக்கிங் சோடா, ஈனோ எதுவும் சேர்க்காமல் பஞ்சு போல் அப்பத்துக்கு மாவு அரைப்பது எப்படின்னு பார்த்துருவோம். ரொம்ப ரொம்ப பஞ்சு போல் இருக்கும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளும் பார்த்துடலாம். நான் 2 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன். இது ரேஷன் பச்சரிசி தான். உங்களுக்கு கடையில் வாங்கின பச்சரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாம். 1/2 கப்பு புழுங்கல் அரிசி, நம்ம சாப்பாட்டு புழுங்கல் அரிசி, அதாவது இது ரேஷன் புழுங்கல் அரிசி தான். 3 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், இவ்வளையும் போட்டு நல்லா கழுவிடணும். 2-3 நேரம் நல்லா கழுவி எடுத்துருங்க. கழுவி எடுத்துகிட்டு ஊற வச்சுருங்க. தண்ணி விட்டு ஒரு 4 மணிக்கூர் ஊற வச்சுருங்க. 4 மணிக்கூர் ஊறினா போதும். இப்படி நல்லா ஊறி வந்துடும். குறைஞ்சது 4 மணிக்கூர் ஊறணும். இப்போ இதை தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. இது கூடவே ஒரு 1/2 கப்பு சாதம், அதாவது சோறு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. மிக்ஸி அப்படியே சூடானா கொஞ்சமாக குளிர்ந்த தண்ணி விட்டு அரைங்க. இது நம்ம கொஞ்சமாக அரைச்சதுனால அவ்வளோ சூடாகாது. இப்படி நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைக்கணுனாலும் அரைக்கலாம். கூட கொஞ்சம் போட்டிருந்தா கிரைண்டரில் போட்டு அரைச்சிருங்க. இது நம்ம கொஞ்சமாக தான் அரைக்கும் பாருங்கள். இப்போ மீதி இருக்க அரிசியையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருங்க. இது கூட எதுவும் சேர்க்க வேண்டாம் பாருங்கள். இப்படி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ கொஞ்சம் மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நம்ம கையாலேயே நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா புளிச்சு வந்துடும். அப்படியே உங்களுக்கு புளிக்காது அப்படின்னு இருந்தனாக்கி கொஞ்சமாக தோசை மாவு, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் தான் விடணும், அதுக்கு மேலே விடக்கூடாது. நல்லா புளிச்சு வெளியே வந்துடும் பாருங்கள். இது எப்படி அடுத்த நாள் காலையில் பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்கு. அதனால் நம்ம இப்போ பேக்கிங் சோடா எதுவுமே தேவையில்லை. அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிடணும். நம்ம இப்போ தேவையான அளவு முதல்ல எடுத்து வச்சுக்கிடுவோம். நான் ஒரு 7 அப்பத்துக்கு எடுத்து வைக்க போகிறேன் பாருங்கள். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கிடுங்க. மீதி இருக்க மாவை நம்ம தண்ணி விட்டு கலந்து எடுக்கணும்னா அடுத்த நாள் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இந்த ஆப்பச்சட்டியில். இப்படி முதல்ல பேக்கிங் சோடா போடாமல் நம்ம சுட்டு பார்க்கணும். அதில் நல்லா பஞ்சு போல் இருந்தேன்னா அப்படியே சுட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் ஹார்டாக இருந்தேன்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கிடுங்க. இது நல்லா பஞ்சு போல் இருக்குது, அதனால் எதுவுமே சேர்க்க தேவையில்லை பாருங்கள். எண்ணெய் 2 சொட்டு எண்ணெய் விட்டுவிட்டு ஒரு வெங்காயத்தை இப்படியே கட் பண்ணி அப்படியே தடவி விட்டுருங்க. அப்படின்னா ஒட்டாமல் வரும் பாருங்கள். இப்படி சுற்றி விடுங்க. நல்லா மூடி வச்சுருங்க பாருங்கள். இவ்வளவு துவாரம் விழுந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் நடுவில் வேகாமல் இருந்தேன்னா கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் கலந்துக்கிடுங்க. நல்ல கெட்டியாக இருந்தாலும் சீக்கிரம் வேகாது ஆப்பம் பாருங்கள். இது நீங்கள் முருகலாட்டும் சுட்டு எடுக்கலாம் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் எல்லாமே சுட்டு எடுத்துடலாம் பாருங்கள். எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது. நான் எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. இது கூட கொண்டக்கடலை கறி, சிக்கன் மசாலா, சிக்கன் கிரேவி, சட்னி, சாம்பார் எதுவும் வச்சு சாப்பிடலாம். நான் சாம்பார் வச்சுருக்கேன், அதனால் அதை வீடியோ போடலை. இதே மாதிரி நீங்களும் பஞ்சு போல் ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.